நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடினால் அதை கீரை கொலையாக்கும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதனுடைய விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஆகாப் என்கிறது ஒரு ராஜா போல அப்படி ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறான். அவனுடைய தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒருத்தருடைய தோட்டம், என்ன தோட்டம் இருக்குன்னா திராட்சை தோட்டம். அது நாபோத்தினுடைய திராட்சை தோட்டம். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நான் சமுதாயத்தில் பெரிய ஆளாக இருக்கிறேன், உனக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது, இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடு, ஒன்று பணம் கொடுக்குறேன், இல்லைனா இதுக்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டம் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கும்போது நாபோத் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் அப்படி நீங்கள் நினைக்கிறது மாதிரி தர முடியாது, ஏன்னா அது என்னுடைய வம்சாவளியான சொத்து, தயவுசெய்து கேட்காதீங்க அப்படின்னு கேட்ட உடனே இந்த ஆகாபுக்கு ரொம்ப வருத்தமாயிருது. என்னடா நம்ம இப்படி கேட்டோம், இவ்வளோ மரியாதையாக இருக்கிறோம், இவன் தரமாட்டான்றா அப்படின்னு ஒரு துக்கமுகமாக வீட்டுக்குள்ளே போகும்போது இந்த மனுஷனுடைய மனைவி அப்படின்னா ஏசபேல், இவங்களை ஒரு மோசமான ஒரு லேடின்னு பைபிள் சொல்லுது. இவங்க ஏன் உங்கள் முகம் இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு உங்களுக்கு? அப்போ இவர் சொல்கிற, இந்த மாதிரி நம்ம திராட்சை நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் இந்த நாபோத்தினுடைய லேண்ட் ஒன்று இருக்குது, கேட்டேன், அவன் என்னமோ அவன் ஃபேமிலியினுடையது, அது தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு யார் சொன்னது, நீ பாட்டுக்கு சந்தோஷமாக சாப்பிட்டு படுத்துக்கோ, நாளைக்கு அந்த தோட்டம் உனக்கு கையில் வரும் அப்படின்னு சொல்லி மிரட்டி ஆள் வச்சு அந்த மனுஷனை கொன்று அப்படியே வீம்பு பாராட்டி தன்னுடைய கணவனாக இருக்கு, நீ எடுத்துக்கோப்பா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அவன் தான் அவனை கொண்டுட்டோம், அந்த சொத்தை எடுத்துக்கோன்னு அனுபவிச்சாங்க. ஆனால் அந்த குடும்பத்தின் மேலே பெரிய சாபம் வந்துச்சுன்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, சில மனிதரிடத்தில் இருக்கிற ரொம்ப மோசமான ஞானக்குறைவு என்னன்னா வீம்பு. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த வீம்பு மட்டும் என்னைக்குமே இருக்கவே கூடாது. நீயா நானா, நான் வாங்கி காமிக்கிறேன், நான் செஞ்சு காமிக்கிறேன், நான் அப்படி பண்ணி, எதுக்கு அந்த மாதிரி வீம்பு பாராட்டணும்?